நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் இங்கிலீஷ் புத்தாண்டு தான் நம்ம பெருசாக கொண்டாடுறோம் 2025 26ன்னு. பட்டு உண்மையிலேயே நமக்கு எது புது வருஷம்னா, இப்போ தெலுங்கர்களாக ஆந்திராவாக இருந்தால் அவங்க வருஷப்பிறப்பு, தெலுங்கு வருஷப்பிறப்பு. அது கன்னடமாக இருந்தால் அவங்களுக்கான வருஷப்பிறப்பு, மலையாளமாக இருந்தால் அவங்களுக்கான விஷு, அவங்களுக்கான வருஷப்பிறப்பு. அந்தந்த மொழிக்குன்னு ஒரு வருஷப்பிறப்பு இருக்கும். ரெண்டாவது, இதெல்லாம் பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. இதெல்லாம் பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போது இந்த மற்ற வருஷப்பிறப்பு எல்லாம் விட இந்த புது வருஷப்பிறப்பு, சித்திர வருஷப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு தான் நம்ம எல்லாருக்கும் ஜாதக ரீதியாக, நம்ம வாழ்க்கைக்கு வாழ்வியல் ரீதியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் ஒத்து போகும். எப்படி தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே போல் சித்திரா பிறந்துச்சுன்னா சூரியன் உச்சம் பெறுவார். சித்திரை மாதத்தை ஏன் வருஷப்பிறப்பு அப்படின்னு கணக்கில் வச்சாங்க? ஆதித்யாதி நவக்கோள்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். அந்த சூரியன் மேஷ ராசியில் உச்சம் பெறுகின்ற ஒரு மாதம் இந்த சித்திரை மாதம். அதனால தான் சித்திரை மாதத்தை வருஷப்பிறப்புன்னு வச்சாங்க. புரியுதுங்களா? அப்போ எல்லாமே ஜோதிட கணிதத்தின்படி நம்முடைய ரிஷிகள் நமக்கு போட்டு கொடுத்த கணக்கு வழக்குகள் தான். நம்ம ரிஷிகள் நமக்கு போட்டு கொடுத்த கணக்கு தான். அதுதான் இன்னி வரலும் 2000 4000 இல்லை 40,000 யுகங்கள் கடந்து, 4 யுகத்தை கடந்து இன்றைக்கும் நிலைச்சி நிற்குதுன்னா அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகள். அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது? மெயினாக இந்த மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது? அதே போல் இந்த சித்திரை வருஷப்பிறப்பு எப்படி இருக்கும்? நிச்சயமாக குரு மாற போகிறாரு. இந்த பராபவ வருடம், இந்த வருஷத்துக்கு பேர் பராபவ வருடம். இந்த வருஷத்தில் 2 பெயர்ச்சிகள் உண்டு. ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. அப்போ இந்த 2 பெயர்ச்சிகளை உள்ளடக்கிய இந்த பராபவ வருடம் மொத்தமாக இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? மெயினாக இந்த சித்திரை மாதம் அல்லது இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாருங்கள். கடகராசி. இந்த பராபவ வருடம் யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, கடகராசிக்கு அருமையாக உள்ளது. ஏன்னா கடகராசி அன்பர்கள் அந்த அளவுக்கு பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, எல்லா இடத்துலேருந்தும் எனக்கு ஃபோன் கால்ஸ் வருது, நிறைய அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம், நாமளும் நேரில் போய் பார்க்குறோம். அதில் குறிப்பாக நமக்கு ரொம்ப அதிகமான கால்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய கால்ஸு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆந்திரா, அங்கே நிறைய மக்கள் நம்மளுடைய அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இன்னும் சொல்லப்போனால் திருப்பதியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, டிடிடியில். ஸோ நிறைய ஃபோன் கால்ஸ். இதில் என்ன அனுபவம்னு கேட்டிங்கன்னா, வெளியூருக்கு போகிறோம், வெளி மாநிலம், அதர் ஸ்டேட்டுக்கு போகிறோம், அதர் கண்ட்ரிக்கு போகிறோம். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அந்த கடகராசி என்பர்களே, கடந்த காலங்களில் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எனக்கு நான் அட்டன் பண்ண காலம் அதிகமாக கடகராசி தான் அதிகம். ஆயில்யம் கடகமாக இருக்கலாம், பூசம் கடகமாக இருக்கலாம், அல்லது புனர்பூசம் கடகமாக இருக்கலாம். அதில் ஆயில்யம் ரொம்ப மோசம். ஆயில்யம் அதே போல் பூச நட்சத்திரம், இவங்க 2 பேரும் படாத கஷ்டங்கள்லாம் பட்டுட்டாங்க. ஏதேனும் ஒரு வெற்றி கிடைக்குமா, ஏதேனும் ஒரு வழி கிடைக்குமா, ஏதாவது நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கா, தோக்காமல் இருக்க முடியுமா, நல்லது நடக்குமான்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எனதருமை கடகராசி அன்பர்களே, வெற்றி நிச்சயம். இது பிறக்க போகின்ற இந்த பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு கடகராசிக்கு சிறப்பாக இருக்குது. கடகராசிக்கு நல்லது நடக்க போது, வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், நிலுவையில் உள்ள தடைப்பட்டுள்ள வருமானம் விலகும். வருமானத்தில் தடைகள் இருக்குமே, ஆனாலும் வருமானம் வந்துக்கிட்டு இருந்தது சாமி, வருமானம் இப்போ நின்று போச்சு, வருமான தடைகள் இருக்குமே, ஆனால் அந்த வருமான தடைகள் விலகும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். கடகராசி அன்பர்களே,
சினிமா துறையாக இருக்கலாம். சினிமா துறையில் நிறைய துணை நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள், அதே போல் இசையமைப்பாளர்கள், நிறைய அன்பர்கள் கடகராசியில் நிச்சயமாக இசையமைப்பாளர்லேயே ஒரு 3 நபர்கள் நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஃபேவரபுளாக வெல்விஷர் மாதிரி நான் அவங்களுக்கு. அப்போ சினிமா துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அல்லது மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு வாழ கடகராசி அன்பர்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அல்லது கல்வி கற்கக்கூடிய ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக வெளிநாடு போகிறதுக்கு காத்திருக்கக்கூடிய மாணவிகளாக இருக்கலாம், அல்லது நீட் எக்ஸாம் அல்லது ஜேஇ எக்ஸாம் போன்ற அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம். தைரியமாக இருங்க. அப்போ பொதுவாக கடகராசி அப்படின்னு சொல்லிட்டா தைரியம்தான் வேண்டும். நேரம் நல்லா இருக்கு, வெற்றி உறுதி, ஜெயிக்கிறது உறுதி, கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. குறிப்பாக வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலையில் இடமாற்றங்கள் இருக்க போகுது. புதிய இடங்கள் வாங்குவது, புதிய வீடு கட்டுறது, புதிய வீடு வாங்குவது போன்ற அமைப்புகள் எல்லாம் அமையும். வீட்டில் இதே ஒரு கஷ்டமாக இருக்குது சாமி, வீட்டில் ஒரு மனக்குழப்பமாகவே இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது, மனசு ஒரு ரொம்ப குழப்பமாக இருக்குது, ஏதேனும் செய்வினை கோளாறுகளாக இருக்குமோ அப்படின்ற பயம் இருக்குது, யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்களான்ற அந்த ஃபீல் இருக்குது. அதே போல் எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகமாக உள்ளது. மெயினாக எனிமீஸ், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடங்களில், அக்கம் பக்கத்தில், கடைகளில், பக்கத்து இடத்துக்காரங்க, நிலவளங்களில், விவசாயம் செய்யக்கூடியவங்க, எதிரிகளுடைய தொந்தரவுகள். அவை எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகும், கட்டுப்படும். எதிரிகளால் வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துக்கள், திருஷ்டிகள், போட்டி பொறாமைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகும், கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. அப்போ கடகராசிக்கு இந்த பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு சிறப்பாக உள்ளது. இதை தாண்டிய ஒரு கஷ்டம் இருக்குன்னா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பிரச்சனை. அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் சில கர்மாக்கள் உள்ளது. அந்த கர்ம வினைகளை கிளியர் செய்யறதுக்கு தேவையான பரிகாரங்களை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து செய்வீர்களே ஆனால் நல்லதே நடக்கும் கடகராசி நேயர்களே.